வணக்கம். நான் தான் சௌமியா. இன்றைக்கி ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் விலாக் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம வந்து நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நிறையா ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுத்திருப்போம். அதில் ஒன் ஆஃப் த ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், மந்த்லி ஒன்ஸ் மட்டும் வெளியே போய் சாப்பிட்ணும் அப்படின்றது தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது கொஞ்சம் நம்ம பழகிட்டோம் அப்படின்னா, ஸோ அது நம்மளோட லைஃப் ஸ்டைலாகவே மாறிடும். அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இப்போலாம் வாக்கிங் போகிறது, தண்ணி நிறையா குடிக்கிறது, ஸோ பழம் சாப்பிட்றது, காய்கறிலாம் சாப்பிட்றது, இதெல்லாம் ஒன் ஆஃப் த ஹேபிட்டாக மாறிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ரொட்டீன்குள்ளே வரதை தாண்டி காலையில் எழுந்ததும் வாக்கிங் போகணும், வந்துட்டு தண்ணி சுட வச்சு குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி எனக்கே ஒரு மைண்ட் செட் வந்து ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளைனாக தண்ணி குடிச்சிட்டேன். அண்ட் நம்மளோட ஃபுட்டை சேஞ்ச் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்லேருந்து உங்கள் ஹேர்லேருந்து ஸோ எல்லாமே செம்மையாக சேஞ்ச் ஆகும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிஃபோர் ஆஃப்டர் ஸ்கின்லாம் நான் அப்புறமா உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா வந்து மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் சம்மரில் மழை பெய்யுது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வின்டரில் மழை பெய்யுது. அண்ட் கிளைமேட் சூப்பராக இருக்கும். என்னோடய ஃபேவரட்டான சீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெய்னி சீசன் தான். ஸோ செம்மையாக ஒரு மைண்டே செம்ம ஃப்ரீயாக இருக்கும் இந்த சீசன் பார்த்திங்க அப்படின்னா. அண்ட் பாப்பா தூங்கிட்டுருப்பா. ஸோ அவள் தூங்குகிற கேப்பில் தான் நான் வாக்கிங் போகிறது, மற்ற எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் இப்போ வாக்கிங் போயிட்டு வரதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அவளை பார்க்கணும், அந்த ரொட்டீனுக்குள்ளே போயிடுவேன். அண்ட் காலையிலே பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலை கொஞ்சம் வேக வச்சோன்னா அவளுக்கும் கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்துடலாம் அப்படின்றதுனால மதியத்துக்கு தான் நான் வந்து கொண்டைக்கடலை சாலட் ரெடி பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருந்தேன். சரி ஓகே, காலையிலே பாயில் பண்ணிவிட்டோம், அவளுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நான் எனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலான்ட்டு அது ஒரு பக்கம். அண்ட் பாப்பாவுக்கு ஹாட் வாட்டர் ஒரு பக்கம், அண்ட் பால். ஸோ இது எல்லாமே காலையில் ரொட்டீனாக இருக்கும். அண்ட் நைட்டு வந்து நேற்று நைட்டு பச்சைப்பயிர் வந்து ஊற வச்சுருந்தேன் முளைக்கட்டை வைக்கிறதுக்காக. ரொம்ப ரொம்ப சிம்பிளானது இது. ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு காலையில் எழுந்து அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணணும். ஸோ இந்த தண்ணி பழைய தண்ணி ஊற்றிட்டு புது தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஈரமான துணியில் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் அந்த பயிரை கொட்டி நம்ம மூடி வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈவினிங்கே ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் வேணால் பாருங்கள், நான் ஈவினிங் காட்டுறேன். இதை காலையில் எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். அந்த தண்ணிலாம் குடிச்சிட்டு பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு இந்த ட்ரை கிரேப்ஸ் அதுக்கப்புறம் ஃபிக்கெல்லாம் ஊற வச்சுருந்தேன், அது கொஞ்சம் சாப்பிட்டேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பீட்ரூட் சாலட் தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ பீட்ரூட் ரைத்தா சாலட் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கேன். அதில் ஒரு கப்பு, அதாவது 100 ml அளவுக்கு கேர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கடையில் வாங்கின கேர்டு தான், 10 rupees அது. அண்ட் கொஞ்சமாக மிக்சடு சீட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த கேப்பில் கொஞ்சமாக பிங்க் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நான் பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுறேன், அதனால் அது போட்டிருக்கேன். நீங்கள் கல்லுப்பு இருந்ததுன்னா அதை தூள் பண்ணி வச்சுட்டு அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், கொஞ்சமாக ஆல்மண்ட் இருக்குது, ஒரு வால்நட் ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, ஸோ அது கொஞ்சம் சவுண்டு கொடுக்கும், கொஞ்சம் பட்டப்பட்டன்னு வெடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு வந்தோடனே நீங்கள் அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரைத்தாவோட ஸோ இந்த பீட்ரூட்டோட மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உண்மையாகவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்கும். ஸோ இது நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே போனேன். ஸோ போன உடனே லைட்டாக பசி எடுக்கும்ல, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு இளநீர் வாங்கியிருந்தேன். ஸோ இளநீரும் அந்த தண்ணி, அந்த தேங்காய் அதோடு சேர்த்து சாப்பிட்டுட்டேன். அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து சாலட் தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக நான் வந்து அவக்காடோ ஒன்று இருந்தது, அதை எடுத்திருந்தேன். பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவக்காடோ வந்து ரொம்ப காயாக இருந்திருக்கு. எனக்கு அது தெரியலை. ஸோ எப்பயுமே வந்து நல்லா பழமாக இருக்கும், காயாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப 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 மோசமாக இருந்தது. சீரியஸாக இதை நீங்கள் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. நான் பண்ணிட்டேன் அதனால். ஸோ அவக்காடோ பழமாக இருந்தது அப்படின்னா செம்மையாக இருக்கும். அதில் கொஞ்சமாக உப்பு, பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பல் பூண்டு போட்டு நல்லா பேஸ்ட்டாக க்ரீமியாக அரைச்சி நான் ப்ரெட்டில் கூட தடவி லாஸ்ட்டாக ஒரு தடவை சாப்பிட்டுருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பட் ஆனால் இது செம்ம கசப்பு, என்னால் சாப்பிடவே முடியல, அந்த அளவுக்கு கசப்பாயிடுச்சு. அண்ட் சாலட்டுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கேரட்டு, ஆனியன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பாயில் பண்ணி வச்சுருக்க கொண்டைக்கடலை, அதுக்கப்புறம் ஒரு 4 எக்கு வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தேன். அதோட ஒயிட்டை மட்டும் சேர்த்து எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய ட்ரைபேட் வந்து உடஞ்சிருச்சு, அதனால தான் உப்பு டப்பா மேலே ஃபோனு வச்சுருக்கேன். உங்களுக்கு அதனால் வியூ கொஞ்சம் அப்படி இப்படின்னு தெரியும். ஸோ இது அப்படியே சாப்பிட்டாலே டேஸ்ட் சூப்பராக இருந்திருக்கும். நான் வந்து சரி ஓகே, இந்த அவகேடோ டிப்லாம் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்லலாம் நிறையா பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி அது கூட மிக்ஸ் பண்ணிலாம் சாப்பிடுவாங்க. ஸோ அது எப்படி இருக்கும் சாலட்டோடு அப்படின்னு ட்ரை பண்ணலாம் தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சம் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் இதில் கொஞ்சமாக சாட் மசாலா அண்ட் உப்பு ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன்.
இதுவே வந்து சூப்பரான சாலட். ஸோ நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அந்த டிப்பை வந்து நான் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன். சரி ஓகே நல்லா இருந்தது அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ வாயில் வச்சோடனே செம்ம கசப்பு. அது வந்து காயாக இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது போல். நல்லா வந்து அது நல்லா தொட்டு பார்த்திங்க அப்படின்னா உள்ளார நல்லா அமுங்கணும் அந்த பழம். அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ டேஸ்ட்டுன்னு இதில் பெருசாக எதுவுமே இருக்காது. பட் ஆனால் வந்து இது வேஸ்ட். ஸோ ஒரு பழம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80 rupees வந்து இருந்தது. இட்ஸ் ஓகே. ஸோ அது அப்படியே வந்து அந்த க்ரீம் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அப்புறம் நான் சாலட்டை சாப்பிட்டுட்டேன். அண்ட் ஈவினிங் ஒரு 4 o'clock போல் உன்னோட பிளாக் காஃபி, எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க, வாக்கிங் போக போகிறீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை குடிங்க. அண்ட் தூங்க போகிறீங்க முடிஞ்ச அளவுக்கு சாயங்காலம் 4 மணிக்கு மேலே இந்த பிளாக் காஃபி வேணாம். ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு ஸோ ஒரு சின்னதாக ஒரு விஷயம் வந்து எனக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆச்சு. அது என்ன நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் நைட்டு டின்னருக்கு ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். இது ஒரு ஸ்மூதி ஆர் ஜூஸ். ஸோ எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. அண்ட் கிரேப்ஸ், அது கூட கொஞ்சமாக வந்து புதினா கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி, அண்டு ஸோ பழம் ஏதாவது ஒரு ஃப்ரூட். ஸோ நீங்கள் எந்த ஃப்ரூட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கிட்ட கிரேப்ஸ் இருந்ததுனால நான் அதே எடுத்திருக்கேன். ஸோ நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்துக்க வேண்டியதான். அண்ட் கொஞ்சமாக வந்து சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுட்டு நம்ம இந்த ஜூஸை குடிச்ச வேண்டியதான். ஸோ ஜூஸ் குடித்தா நைட் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக பசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இதுதான் சாப்பிட்ணுன்னு கிடையாது. நீங்கள் சாலிடாக கூட எது வேணால் எடுத்துக்கலாம். சூப் எடுத்துக்கலாம், அப்புறம் இல்லைனா கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம், ராகி தோசை, கோதுமை தோசை, அந்த மாதிரி கூட இது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம காலையில் முளைக்கட்டை வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த பச்சை பயிறு சூப்பராக முளை கட்டிடுச்சு பாருங்கள். இதை அப்படியே நீங்கள் அந்த துணியிலேருந்து ஒரு பாக்ஸில் மாற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 to 4 days நீங்கள் அதை அப்படியே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தனியா எடுத்து சாப்பிடுவா பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்போயே கொடுத்து பழகிட்டிங்க அப்படின்னா அவங்க போக போக அதை சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. முடியெலாம் கொட்டாது. ஸோ குழந்தைங்களுக்கும் கொடுக்க இப்போலேருந்தே ஆரம்பிங்க. அண்ட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெயிட்டை குறைச்சா தான் நம்ம அழகாக இருப்போம், கொஞ்சம் வெயிட் ஏறினா தான் நம்ம அழகாக இருப்போம், நம்ம ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து காஸ்ட்லியாக போட்டால் தான் அழகாக இருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களோட செல்ஃப் உள்ளார இருக்குல்ல, ஸோ நமக்கு நம்ம தான் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துட்டாலே போதும். ஸோ நீங்கள் நல்லா வந்து க்ரூம் ஆகலாம். ஸோ நாளைக்கு தேவையானதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்கேன், ஹேர் பேக்குக்கும் அதுக்கப்புறம் காலையில் சாப்பிட்றதுக்கும். ஸோ இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நீங்களே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அழகுன்றது வந்து அவுட்டர் லுக்கு கிடையாது. ஸோ வயசாகிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவோம், அப்படிலாம் கிடையாது. ஸோ திங்க் பாசிட்டிவ். ஸோ கொஞ்சம் வந்து நீங்களே உங்களை பூஸ்டப் பண்ணிக்கோங்க. ஸோ அது இப்போ தான் நானே அதை ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ குண்டாக இருந்தாலும் அழகு, ஒல்லியாக இருந்தால் தான் அழகு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ பாய் அண்ட் டேக் கேர்.